தமிழ் தேசியத்தை முதலாக மேடையில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி. இது குறித்து நம்ம தெளிவாக இந்த காணொலியில காண இருக்கோம். சித்திரை பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வன்னிய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய மாநாடை முன்னெடுத்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் கூடிய மக்களுடைய எண்ணிக்கைங்கிறத கணக்கில் முடியல. அந்த அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு கூட்டம் இருந்தா போதும் அப்படின்னு பேசுறாங்க. அவர்கள் நினைத்ததை விட மிக பிரம்மாண்டமான கூட்டம் இந்த மாநாட்டில் சேர்ந்திருக்கு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதத்துல 18 லட்சத்துக்கும் மேல அவர்களது வாக்கு வங்கி இருக்கு. நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்படி இருப்பவர்களுக்கே இந்த அளவுக்கு கூட்டம் சேருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வெறும் கூட்டத்தை மட்டுமே பெரிதாக பேசுகிறார்கள்ல, அவர்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு. அதனை கடந்து அந்த சித்திரை பெருவிழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசி வருகிற அவரது தலையாய கொள்கையா வைத்துள்ள தமிழ் தேசியத்தை பற்றி மேடையில் பேசியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் அவங்க தமிழ் தேசியம் குறித்து பெருமளவுக்கு பேசியது கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்த தமிழ் தேசிய இனத்தில்தான் நாங்களும் இருக்கிறோம், அந்த தமிழ் தேசியத்தில் ஒரு துணை தேசியமாக வன்னிய மக்கள் நாங்கள் இருக்கிறோம், அந்த தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக பாடுபடுவோம்னு சொன்னதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கருத்தரங்கு கூட மிகப்பெரிய அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சிறிய கருத்தரங்கு அளவுக்கு இருந்த ஒரு கொள்கையை அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கான தலைவர் யார் அப்படிங்கிறத காட்டி தடை செய்யப்பட்ட அவர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவரையே ஊர் முழுக்க எங்கு பார்த்தாலும் போஸ்டர் ஓட்டணுங்கிற அளவிற்கு தலைவராக கொண்டு வந்து சேர்த்து தமிழ் தேசியத்தை இன்று மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாது. அந்த வகையில தமிழ் தேசியம் மேலும் ஒரு படி ஏறி இருக்கு அப்படிங்கிறது இந்த நிகழ்வின் மூலமாக மீண்டும் நிரூபணமாகி உள்ளது.